ஏதோ ஆர்வ கோளாறுல பார்த்தீங்கன்னா வந்து பார்சல் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டேன் காசே தராம. ஸோ நம்ம மார்னிங் 6:30 மணிக்குனா ஜெய்ப்பூர் ரீச் ஆகிட்டோம். இந்த சூப்பரான சன்ரைஸோட நம்ம டே ஸ்டார்ட் ஆகுது. ட்ரெயின் வந்து கொஞ்சம் ஏர்லியாக வந்தனால நம்ம சன்ரைஸ் பார்க்க முடியுது. சன்ரைஸ் வேற லெவலில் இருக்கு, வேற லெவலில். ஸோ நம்ம வெளியே போயிட்டு ஏதாச்சும் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கான்னு பார்க்கலாம். அது ரயில்வே ஸ்டேஷன்லாம் வேலைக்கு ஆகாது, ரயில்வே ஸ்டேஷனாக சாப்பிட்டா வேலைக்கு ஆகாது. ஸோ வெளியே ஏதாச்சும் நல்ல சவுத் இந்தியன் ஏதாச்சும் கச்சா வாங்கி வரலாம். ஸோ அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன் இப்போ. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பிளாட்ஃபார்ம் அவாய்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பிளாட்ஃபார்ம்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க, உடம்பு கெட்டு போயிடும். ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுங்களா, நம்ம ஜெய்ப்பூர் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா வெளியே நின்றுட்டு இருக்கோம். ஸோ அந்த வியூ மட்டும் பாருங்க. ஸோ வேற லெவலில் இருக்குல்ல கைஸ். ரெனோவேஷன் ஒர்க்கு போயிட்டு இருக்கு. இன்னும் பெருசாக்குறாங்க ஸ்டேஷன். நிறைய பிளாட்ஃபார்ம்லாம் வந்து புதுசாக வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா வந்து வெளியே போயிடலாம். வெளியே போயிட்டு எதாவது சாப்பிட்றதுக்கான்னு பார்த்துட்டு வரலாம். ஸ்டேஷன் ரொம்ப பெருசாக தான் இருக்கு. ஸோ வெளியே ஏதாச்சும் கிடைக்குதான்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா மெட்ரோ, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மெட்ரோ கூட அவைலபிள் இருக்குது. அது வியூ பாருங்கள், சன்ரைஸ் ஆகுது, அப்படியே மெட்ரோ போகிறது மட்டும் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குல்ல. பிங்க் சிட்டி ஆஃப் ராஜஸ்தான், இதை பிங்க் சிட்டின்னு கூட கூப்பிடுவாங்க. ஸோ ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு நீங்களே சொல்லுங்கள். நம்ம சென்னைக்கும் ராஜஸ்தானுக்கும் ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு பார்த்து சொல்லுங்கள். வெளியே நிறைய இருக்கு, ஆனால் நம்ம தேடி வந்தது சவுத் இந்தியனு. ஸோ நம்ம ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்தோடனே ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 500 மீட்டர், கரெக்டாக 500 மீட்டர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தீங்கன்னா நம்ம தமிழ் ப்ரோ தான் இங்கே வந்து இட்லி தோசை விற்றுட்டு இருக்காரு ரொம்ப வருஷமா. ஸோ டேஸ்ட் வைஸ் நான் வந்து இங்கே நிறைய வாட்டி சாப்பிட்ருக்கேன், நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கும் வந்து இங்கே இருந்தால் நம்ம பார்சல் எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ நம்ம சொந்த ஊர் எதுனா? மானாமதுரை அபிராமண்ணா. அப்படிங்களா? எத்தனை வருஷமா ஜெய்ப்பூர்ல இருக்கீங்க? இங்க அப்பா 30 வருஷமா இருக்காரு, நான் வந்து 4-5 வருஷம் தான் ஆகுது. நான் ஏற்கனவே போன வருஷம் வரும்போது கூட உங்க தோசை இட்லினா ட்ரை பண்ணியிருந்தேன், சூப்பரா இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எல்லாத்துக்கும் காட்டணும் சொல்லியே வந்திருக்காங்க ரெண்டு. ஸோ நம்ம அண்ணன் கடையில் பார்த்தீங்கன்னா வந்து இட்லி தோசை வடை எல்லாமே வந்து சூடாக கிடைக்கும், அப்படியே நம்ம சவுத் இந்தியன் டேஸ்ட்டு. ஸோ நீங்கள் ஜெய்ப்பூர் சைடு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்து ஒரு 500 மீட்டர் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா நம்ம அண்ணன் கடை இருக்கும். ஸோ உட்காந்து கூட சாப்பிடலாம், இல்லை பார்சல் கூட வாங்கலாம். நம்மளுக்கு ஒரு 3 தோசை 4 இட்லி ஒரு 3 வடை மட்டும் கொடுத்துருங்கண்ணா. ஓகே அண்ணா, வெயிட் பண்ணுறேன். ஸோ எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு சூடாகவே கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் ரஷ்ஷாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். நான் வர்த்துன்னு சொல்லுவேன், நான் வெயிட் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு. நம்ம சென்னை மக்களுக்கு சிறப்பான கடை இது. சப்போஸ் ஜெய்ப்பூர் சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. ஸோ நம்மளுக்காக பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெஷ்ஷாக தோசை செஞ்சுட்டு இருக்காரு அண்ணன். நீங்கள் ஜெய்ப்பூர் சைடு வந்தீங்கன்னா சவுத் இந்தியன் மிஸ் பண்ணுறீங்கன்னா, இல்லை ஜெய்ப்பூரில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சைடு வந்து விசிட் பண்ணுங்கள். டேஸ்ட் பண்ணி எனக்கு வந்து நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, இப்போ அடுத்த வாட்டி ஜெய்ப்பூர் வந்தால் மீட் பண்ணலாம் நம்ம. ஸோ நம்ம பார்சல் வாங்கியாச்சு இப்போது. ஸோ நம்ம போகலாம் திரும்பி ஸ்டேஷனுக்கு. போயிட்டு அங்கே போயிட்டு சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா நான் சாப்பிட்ருக்கேன், உங்களுக்காக நான் திரும்பி ரிவ்யூ போடுவேன். எனக்கு இங்கே ரொம்ப பிடிக்கும். ஸோ திரும்பி இங்கே தான் வந்து சாப்பிடுவேன்.
நான் வரட்டேண்ணா. ஸோ நம்ம திரும்பி ஸ்டேஷனுக்குள்ளே போயிடலாம். பார்சல் வாங்கியாச்சு. ஸோ நம்ம திரும்பி ஸ்டேஷனுக்குள்ளே வந்து பார்சல் வாங்கி போகிறோம். ஏதோ ஆர்வ கோளாறில் பார்த்தீங்கன்னா வந்து பார்சல் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டேன், காசே தராமல். அதுக்கப்புறம் அந்த அண்ணா வந்து திரும்பி கூப்பிட்டாங்க. வீடியோ எடுக்கிற அந்த இதுவில் வந்து அப்படியே கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் திரும்பி போயிட்டு ஜிபே பண்ணிட்டு வரேன். ஸோ நம்ம திரும்பி ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்கு நான் ரிவைவ் தரேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்டேஷன் அவுட் சைடு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து போவா கூட கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் தோசை சாப்பிட பிடிக்கலாம், போவா கூட சாப்பிடலாம். இங்கேயே ஹோட்டலு லாட்ஜஸ் தான் இருக்குது வெளியே வந்துட்டிங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் ஹோட்டலே கீழே ஹோட்டல்னால நீங்கள் ஈஸியாக இங்கே லாட்ஜ் எடுத்துகிட்டு சாப்பிட்டு எங்கேயா சுற்றி பார்க்க கிளம்புனீங்கன்னா கிளம்பலாம். நிறைய வழி இருக்குது ஸ்டேஷனுக்குள்ளே போக. ரெனோவேஷன் ஒர்க்கு போயிட்டு இருக்கனால வந்து ரொம்ப சுற்ற வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா வந்து ஈஸியாக போகலாம் உள்ள. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு உள்ளே போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இல்லைனா வந்து 5-6 கேட் இருக்குது மொத்தம். ஸோ எங்கே வந்து பூந்தாலும் உள்ளே போயிடலாம். ஆனால் இப்போ ரெனோவேஷன் ஒர்க்கு போயிட்டு இருக்கனால 1 கிலோமீட்டர் சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டோம். இன்னும் நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நிற்குது, பிளாட்ஃபார்மில் தான். கரண் ஓ சூப்பராக இருக்கான் கரண். சொடி காலம் அப்பப்போ கொஞ்சம் ஹிந்தியில் பேசிப்பேன், வைஃபுக்கு புரியாது. ஸோ டென்ஷன் ஆகாதீங்க. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கு. நல்லா இருக்குல்ல? நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஒரு பைட். அப்படியே நம்ம தமிழ்நாட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கு, வேற லெவல். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம சொந்த ஊருக்கு போகிறதுக்கு ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிருக்கோம். 8:59 9 மணிக்கு டைமு. இப்போ வரப்போகுது ட்ரெயின். ஸோ அதுக்கு முன்னாடி இதோ பாருங்கள், இந்த மகாராஜா எக்ஸ்பிரஸ் ஒன்று உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ வந்து நின்றுது, காட்டணும்னு தோணுச்சு காட்டுறேன். ஸோ இந்த மகாராஜா எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா சில்வரு, கோல்டு, பிளாட்டினம், டைமண்ட் அது மாதிரி வந்து தனி டிக்கெட் ப்ரைஸ் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா 5 லட்சம்லேருந்து 20 லட்சம் வரைக்கும் இருக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து சலூனு, மசாஜ், ஸ்பா, அதுக்கப்புறம் வந்து 5 ஸ்டார் ஹோட்டலு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இதுலேயே வந்துடும். இதுக்கு பேர் கூட பார்த்தீங்கன்னா பேலஸ் ஆன் வீல். இப்போ போட்டிருக்கு பாருங்கள், பேலஸ் ஆன் வீல்ஸ். இதோட வேலை என்ன தெரியுமா? பார்த்தீங்கன்னா வந்து ராஜஸ்தானில் இருக்க இம்பார்ட்டன்ட் டூரிஸ்ட் பிளேஸ்லாம் வந்து இவங்களே வந்து உங்களை சுற்றி காமிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் 5 லட்சம் குத்தி ஏறினீங்களா ஒரு 15 டேஸில் உங்களுக்கு திரும்பி வந்து இங்கேயே ஜெய்ப்பூர்லேயே எடுத்துகிட்டு வந்து உங்களை விட்டுருவாங்க. ஸோ யாராச்சும் வந்து உங்கள் ஃப்ரெண்டு, பணக்கார ஃப்ரெண்டு யாராச்சும் இருந்தால் அவங்களுக்கு இது ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ 2 பேரும் டக்குன்னு ட்ரிப் எடுத்துட்டு ஸோ ஒருத்தவங்க விளாக் வந்து அவங்களும் விளாக் போடுவாங்களாம். ஸோ சொல்லியிருந்தாங்க நானும் விளாக் போடுவேன்னு. ஸோ உங்கள் பணக்கார ஃப்ரெண்டு யாராச்சும் இருந்தால் அவங்கள டேக் பண்ணி விட்டுருங்க. நம்ம ட்ரெயின் டைம் ஆயிடுச்சு. ஸோ நான் ட்ரெயின் வரப்போகுது. நம்ம போகிற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வந்து 14701 அராவலி எக்ஸ்பிரஸ். கங்கா நகர்லேருந்து பாம்பே வரைக்கும் போகிற ஒரு ட்ரெயின் எக்ஸ்பிரஸ், சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இது. ஸோ கரெக்டாக 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஜெய்ப்பூர் ரீச் ஆகும். ஸோ இப்போ டைமிங் வந்து ரீச் ஆக போகுது. ஸோ உங்களுக்கு தெரிதா இல்லையான்னு தெரில, நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வந்துச்சு. ஸோ இதுவும் எனக்கு தெரிஞ்சு வேப் 7 இன்ஜின் தான் நினைக்கிறேன்.
ஸோ நம்ம இப்போ வந்து டிபார்ச்சருக்கு ரெடி ஆயிடலாம். நம்மளோட கோச் பார்த்தீங்கன்னா S5 இங்கேருந்து ஒரு 20 மீட்டர்ஸ் வந்து நடக்கணும். ஸோ வாங்க போயிட்டு ட்ரெயினில் ஏறிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து காட்டுறேன். ஒரு வாட்டி நம்ம இன்ஜின் வந்து கிட்ட இருந்து பார்த்துடலாம். எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு வேப் 7 இன்ஜின் தான் ரொம்ப பிடிக்கும் கைஸ். உங்களுக்கு எந்த இன்ஜின் வந்து ரொம்ப பிடிக்கும்னு வந்து சொல்லுங்க. இந்த இன்ஜினோட புகழ் பெற்ற இன்ஜின் இது. இந்த இன்ஜின் பற்றி நம்ம சொல்ல வேணாம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் இன்ஜின் ஆஃப் எவ்ரி இண்டியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வேப் 7 பார்த்தீங்களா? ஸோ அவ்வளோதான். ஸ்ரீ கங்கா நகர் டு பாந்திரா டெர்மினஸ். ஸோ ரெடி ஆகிடலாம் நம்ம போகிறதுக்கு. ஸோ உள்ளே ஏறிட்டு உங்களுக்கு நான் எப்படின்னு சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ட்ரெயினில் உட்காந்தாச்சு. ஸோ நம்மளோட கோச் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லீப்பர் கிளாஸு ஸ்லீப்பர் 5 SY. ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 மணி நேரம் ட்ராவல், கிட்டத்தட்ட 1:30 மணிக்கு நம்ம சொந்த ஊருக்கு இறக்கி விட்டுரும். ஸோ நம்மளோட கோச் பார்த்தீங்கன்னா S5. ஸோ இந்த S5ல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 மணி நேரம் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஏசி எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தாச்சு, இப்போ ஸ்லீப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம பார்த்துடலாம். ஸோ சூப்பரான நம்ம சென்னை டு ஜெய்ப்பூர் வந்து சூப்பராக ஜேர்னி வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஜெய்ப்பூர் டு எங்கள் சொந்த ஊருக்கு வந்து ஜேர்னி எப்படி இருக்க போகுதுன்னு உங்களுக்கு வந்து ஃபுல் விளாகாக வந்து காட்டுறேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள் லாஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம ட்ரெயின்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஸோ க்ளீனிங் ஒர்க்கு போயிட்டு இருக்கு, க்ளீன் பண்ணிருக்காங்க. நம்மளோட சீட் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து 24. ஸோ இந்த 24 அதுக்கப்புறம் இந்த 21 நம்மளது தான். ஸோ இந்த 2 சீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 hours ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஜெய்ப்பூர்லேருந்து எங்கள் ஊர் சொந்த ஊரான சோதத் ரோடு போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன ஸ்டேஷன் கவர் பண்ண போகுதுன்னா ஜெய்ப்பூர், அஜ்மேரி, சோஜத் ரோடு, ஆபு ரோடு, அஹமதாபாத், அதுக்கப்புறம் வடோதரா, சூரத், பாம்பேல பார்த்தீங்கன்னா அந்தேரி, லாஸ்ட்டாக பாந்திரா போயிட்டு வந்து இந்த ஜேர்னி கம்ப்ளீட் ஆகும். இது வந்து நேற்று ஸ்ரீ கங்கா நகர்லேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த ஜேர்னி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து மணிக்கு ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு 1:30க்குனா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொந்த ஊரான சோஜத் வந்து ரீச் ஆயிடுவோம். ஸோ வைஃப் பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லீப்பர் கிளாஸ் தான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். வரும்போது ஏசியில் வந்தனால வந்து ஒரு 5 ஹவர்ஸ்க்கு எதுக்கு வந்து ஏசி காசு செலவு பண்ணோம்னு சொல்லி ஸ்லீப்பரில் போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் ஸ்லீப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பரில் போயிட்டு இருக்கோம். நான் உங்களுக்கு ட்ரெயின் வெளியே காட்டுறேன் பாருங்க. மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருக்கு இப்போ. ஸோ நம்ம உட்காந்து பார்த்துட்டு எமர்ஜென்சி விண்டோ. ஸோ இந்த மாதிரி விண்டோவில் நீங்கள் உட்காரும் போது ஏதாச்சும் எமர்ஜென்சியாக ஏதாச்சும் சுச்சுவேஷன் வந்தால் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு வழி விடணும். அந்த 2 ட்ராக் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டுக்கு மட்டும் தான் அந்த 2 ட்ராக் தனியாக. இப்போ நம்ம டிராவல் பண்ணியிருக்கிறது வந்து இந்த சைட் 2 ட்ராக், அந்த சைட் 2, அது வெறும் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கு மட்டும் தான். நம்ம டிராவல் பண்ணுறது வந்து ஒரு போகிறதுக்கு ஒரு ட்ராக்கு, வரதுக்கு ஒரு ட்ராக் இருக்குது. ஸோ 2 ட்ராக் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 ஹவர்ஸ் ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சொந்த ஊரான சோஜத் ரோடு ரீச் ஆயிடுவோம். ஸோ ஸ்லீப்பரில் போகிறதுக்கு யாருக்கு பிடிக்கும், ஏசியில் போகிறதுக்கு யாருக்கு பிடிக்கும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸ்லீப்பர் எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு அளவு நல்லா தான் இருக்குது. நம்ம ட்ரெயின் கூட பார்த்தீங்கன்னா வந்து நீட் அண்ட் க்ளீனாக தான் இருக்குது. ஸோ ஸ்லீப்பர்னா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்ல வேணாம். ஸோ நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. கரண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 நாள் ட்ராவல் பண்ணி அவனுக்கே போர் அடிச்சிச்சு. எப்போதான் இறக்கி விடுவீங்களான்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டே இருக்கான். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ட்ராவல் ரொம்ப நாள் வந்து பிடிக்காது ட்ரெயினில். ஒரு ஃபர்ஸ்ட் டே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது கரனுக்கு. 2ஆவது நாள் கொஞ்சம் வெறுத்துட்டான்.
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெறுத்துட்டான். எப்படா இறக்கி விடுவீங்க, எப்படா என்னை வீட்டில் போய் சேர்ப்பீங்கன்னு. ஸோ சூப்பரான ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நானும் கரோனா பார்த்தீங்கன்னா பின்னாடி போர்டை பார்த்தா தெரிஞ்சிருக்கோம். அஜ்மேர் ஸ்டேஷனில் நிற்கிறோம் இப்போ வண்டி. ஸோ இப்போ வண்டி கிட்டத்தட்ட வந்து 10 நிமிஷம் இங்கே நிற்கும். இந்த அஜ்மேர் ஸ்டேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு ஸ்டேஷன் தான், பேவர்னு ஒரு ஸ்டேஷன் வரும். அதுக்கப்புறம் நம்ம ஊர் தான் சோஜத் ரோடு. ஸோ நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இங்கே நிற்குது. ஸோ இது அஜ்மேர் ஸ்டேஷனு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து 10 நிமிஷம் நம்ம வண்டி நிற்கும். ஸோ இந்த 2 நாள் ட்ராவலில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், நான் வெளியே எதுவுமே வாங்கி சாப்பிட மாட்டேன் அவ்வளோவா. ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதுதான் சொல்வேன், நீங்கள் மட்டும் கேன்டீனு இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் இருக்கிறது மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள். உடம்பு நல்லாயிருக்கும். உங்களுக்கும் நானும் அதுதான் சொல்கிறேன். இல்லை வந்து நம்ம உடம்பு பார்த்தீங்கன்னா பாதிப்பு ஏற்றாகும். நானும் கரனும் கொஞ்சம் நேரம் வெளியே என்ஜாய் பண்ணலான்னு வந்திருக்கோம். 10 நிமிஷம் நிற்க போதில்ல ட்ரெயின். கரண் ஹாய் கரண் எல்லாருக்கும் ஹாய் சொல்கிறான். ஸோ 10 நிமிஷத்தில் வந்து திரும்பி வந்து கிளம்பிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேவர் 1 ஹவரில் பேவர் ரீச் ஆயிடும். அங்கேருந்து 1 ஹவர் நம்ம ஊருக்கு. ஸோ 2 ஸ்டேஷனில் நம்ம ஊருக்கு ரீச் ஆயிடும். ஸோ சூப்பராக இந்த பார்த்தீங்கன்னா மவுண்டைன் வேறு லெவலில் இருக்குது. சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மவுண்டைன் தான். இந்த மவுண்டைன் கிராஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் வந்துடும். ஸோ இந்த ஜாலியாக மவுண்டைன் வியூவை பார்த்துட்டு இந்த விண்டோ சீட்டில் என்ஜாய் பண்ணிட்டு நம்ம ஊருக்கு ரீச் ஆக போகிறோம் கொஞ்ச நேரத்தில். வாங்க பார்க்கலாம். ஸோ சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சொந்த ஊரான சோஜத் ரோடுக்கு ரீச் ஆகிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கூலினா எதுவுமே இல்லை, நம்ம தான் வந்து லக்கேஜ் எடுத்துகிட்டு போனோம். ஸோ ஒரு அண்ணா கிட்டே கேட்டதுக்கு வழி கேட்டதுக்கு சப்வேல இறங்கி அந்த சைடு போனீங்கன்னா டேக்ஸி இருக்கும்னு சொன்னார். ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா சோஜத் ரோடு ரீச் ஆகிட்டோம் எங்கள் சொந்த ஊருக்கு. ஸோ இதோட நம்ம ட்ராவல் ஜேர்னி பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ இதுதான் எங்கள் சொந்த ஊர். லக்கேஜ்லாம் வச்சுக்கின்னு வெயிட் பண்ணிருக்கோம் வண்டிக்காக. ஸோ வண்டி உள்ளே வராது, நம்ம தான் வெளியே போனோம். ஸோ அங்கே பாருங்கள் சோஜத் ரோடு, இதுதான் எங்கள் ஊர். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதோட நம்ம ட்ராவல் ஜேர்னி வந்து கம்ப்ளீட் ஆகுது. சென்னை டு சோஜத் ரோடு எங்கள் சொந்த ஊருக்கு. ஸோ விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.